ஐவன் சாதவங்க எம்ஜினித்தலன் போன வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவ சாப்டர் 118 வந்து நம்மளோட ஜின்டேஜினோட ஆரிஜின் ஸ்டோரியை வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதான் அந்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவ சாப்டர் 119 வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்கா அதுக்கப்புறம் இந்த மான்காவ ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனல் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனை நியூஸ் பேப்பர்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, மினிஸ்டர் பார்க் மூஜின் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு வந்து இருக்காரு. மாடர்ன் டேல வந்து இருக்கிற ஒரு கொலாசியமான கட்டடம் கோக்ஸ் பேஸ்மெண்ட் கீழே வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்து இருக்கு. அட்வொகேட் காங்கோட மரணத்துக்கு பின்னாடி மினிஸ்டர் பார்க் மூஜின் வந்து சம்மந்தப்பட்டு வந்து இருக்காரு. அப்போ இந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பையன் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். அதை நம்ம வந்து காட்டுறாங்க. மறுபடியும் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, சிக்ஸை சேர்ந்த புதையலா இந்த வாண்டட் லிஸ்ட்டில் இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க. அப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்து காட் ஆஃப் ஹை ஸ்கூலில் வந்து ஃபைட் பண்ணவங்களோட ஃபோட்டோ வந்து இருக்குது. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து இந்த பையன் வந்து ஸ்கூலில் உட்காந்து வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஆஃபீஸ் ரூமில் இந்த பையன் வந்து டீச்சர்கிட்ட போய் வந்து பேசுகிறான். டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இன்னைக்கு வந்து நீ வந்து சீக்கிரமாகவே வந்து வீட்டுக்கு வந்து போக வந்து போறியா? நல்லது. என்ட்ரன்ஸ் செரிமனி எல்லாம் வந்து இன்னும் வந்து முடியவே வந்து இல்லை. ஏன் நீ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த விஷயத்தை வந்து என்ஜாய் வந்து பண்ணாமல் இப்போயே வந்து வீட்டுக்கு வந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் எக்ஸாமில் 5 வாட்டி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிச்ச பையன் வந்து இவன் தானே. அவன் வந்து காவல் படையில் ரூல்ஸே வந்து இல்லாமல் சேர்ந்ததான் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அவன் வந்து ஏன் இன்னும் வந்து கொரியா யூனிவர்சிட்டி லா காலேஜுக்கு வந்து அட்மிஷன் வந்து போடவே வந்து இல்லை. அவனோட கனவு வந்து அவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஆகிறது தான் போல இருக்கு. அப்போ வந்து அந்த பையன் வந்து ஸ்கூலை விட்டு வந்து வெளியே வந்து வரான். அப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பயங்கரமான சம்பவத்துக்கு அப்புறமும் கொரியா வந்து இன்னமும் பீதியில் வந்து இருக்குது அந்த சம்பவத்தை வந்து நினச்சி. ஏன்னா வந்து அது ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் மாதிரி வந்து வெடிச்சு வந்து செதறிச்சு அந்த இடமே. அதுக்கப்புறம் வந்து சியோலோட குடிமக்கள் அந்த விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அகதிகளாக வந்து மாற வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேஜி அண்டு வந்து ரியோசாங் மாதிரி வந்து இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளும் வந்து கூட வந்து திவால் வந்து ஆகிட்டாங்க. பொருளாதாரமும் வந்து சரிஞ்சிச்சு. வேலையின்மையும் வந்து அதிகமாக வந்து ஆச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம். மக்கள் வந்து அவங்க இழந்த சொத்துக்காக தினமும் வந்து போராட்டம் பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நிலைமை உலகம் வந்து அழிய போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க வந்து அப்பீர் வந்து ஆனாங்க அந்த டைமில். அந்த மர்மமான குரூப்போட நேம் வந்து என்னென்னா நோக்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற தன் ஆர்வலர்களாக வந்து அப்பீர் வந்து ஆனாங்க. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிதி உதவி அடிப்படையில் பல நிவாரணங்களை அவங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இவங்க பண்ண சேவை மூலயமா குடிமக்கள்கிட்ட அவங்களோட நேம் வந்து எல்லா பக்கமும் வந்து பரவ வந்து ஆரம்பிச்சிச்சு. நோக்ஸ் குரூப்பில் வந்து எல்லா மக்களும் வந்து சேர வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போவே வந்து நோக்ஸ் குரூப்பில் வந்து ஜாயின் வந்து பண்ணுங்க. அது மூலமாக பல்வேறு வகையான நிவாரணம் அதுக்கப்புறம் வந்து நிதி உதவி பொருட்களை ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கோங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து நோக்ஸோட ஆஃபர் லெட்டரை வந்து பார்க்குறான். அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இப்போ அவங்க அவங்களோட செல்வாக்க அரசியல் மேலேயும் வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்கு. மினிஸ்டர் பார்க் மூஜின் நோக்ஸை வந்து தீவிரவாதினே வந்து சொல்லி குற்றம் வந்து சாட்டிகிட்டு வந்து இருக்காரு. அப்போ வந்து பார்க் மூஜின் பேசுகிறத நம்ம வந்து காட்டுறாங்க. பார்க் மூஜின் வந்து என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, யாரும் வந்து ஏமாறாதீங்க. சியோவில் வந்து இப்படி வந்து ஆனதுக்கு முக்கிய காரணமே இந்த நோக்ஸை வந்து சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதை கேட்டு பார்க் மோஜினா சியோல மக்கள் வந்து கேலி பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. சில வந்து லஞ்சம் வாங்கின விஷயங்களும் பார்க் மோஜினோட சைடு இருந்து வெளியே வந்து வர வந்து ஆரம்பிச்சிச்சு. சீக்ரெட் சொசைட்டி அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் ஆர்மி காங்கோட மரண சம்பவமாக கடைசியில் வந்து பொதுமக்களோட கோபம் கட்டுப்பாட்டை வந்து மீறி வந்து போக வந்து ஆரம்பிச்சிச்சு பார்க் மோஜினோட விஷயத்தில். ஆனால் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாகவே பார்க் மோஜின் கைது வந்து செய்ய வந்து பட்டாரு. நோக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பயங்கரவாதிகளை பற்றி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து கவலை வந்து என்னென்னா, அன்னைக்கு வந்து அங்கே வந்து என்ன நடந்துச்சு, ஒரு வித்தியாசமான உயிரினம் சியோலோட வானத்தில் சடனாக வந்து அப்பீர் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சியோல் மக்கள் எல்லாரும் சடனாக வந்து காங்வான் இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் வந்து பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு பெரிய பில்லர் சியோலில் வந்து அப்பீர் வந்து ஆச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து சென்டராக வந்து இருக்கிறது இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மட்டும்தான். அப்போ வந்து காட் ஆஃப் ஹை ஸ்கூல் வந்து இருக்கிற இடத்துல மிகப்பெரிய பில்லர் பைப் வந்து இருக்கிறத நம்ம வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடக்குது. அதையும் நம்ம வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த பில்லர் மேலே சில லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த பையன் வந்து பில்லருக்கு கீழே வந்து ஏதோ வந்து இருக்கிறத வந்து பார்க்குறான். அந்த பையன் வந்து அப்போ வந்து கீழே வந்து இறங்கி வந்து போகிறான்.
அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல டிஃபரண்டான மார்க்ஸ் வந்து இருக்கு. இது வந்து இத வந்து பார்க்கும்போது வாளோட மார்க்ஸ் மாதிரி வந்து தெரியுது. இப்பதான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்து வருது. ஃபைனல் போட்டி வந்து நடக்கும்போது வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வாள் கீழ வந்து விழுந்த மாதிரி எனக்கு வந்து நெறைய தகவல்கள் வந்து வந்துச்சு. அப்ப வந்து நெக்ஸ்ட் சீன்ல அந்த பையன் காங்குவான் மாகாணம் அந்த இடத்துக்கு வந்து வழி கேட்டு வந்து போறான். அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, இதோ அந்த இடம் வந்து இங்க தான் வந்து இருக்கு. அப்போ வந்து அந்த பையன் முன்னாடி ஒரு இடமே வந்து உடைஞ்சிருக்கு. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஃபைட் வந்து நடந்திருக்கு. அதுவும் வந்து ஒருத்தருக்கும் நெறைய பேருக்கும் வந்து இடையில சண்டை வந்து நடந்திருக்கு. இந்த மூவ்மெண்ட்ஸ வந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு கையில வந்து கோளாறு வந்து இருக்கிற மாரி எனக்கு வந்து தெரியுது. அப்போ வந்து ஜின்டேஜின் ஃபிளாஷ்பேக் சீன்ல நோக்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ற மாரி நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, ஆச்சரியப்படுற மாதிரி ஒருத்தர் வந்து மத்த எல்லாரையுமே வந்து கொன்னு இருக்காரு. அப்போ வந்து ஜின்டேஜின் ஃபைட் பண்றத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இதனால தான் நான் வந்து இந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணவே வந்து விரும்பல. அப்ப ஜின்டேஜினோட அட்டாக் வந்து பட்டு மலையில வந்து ஒரு ஓட்டையே வந்து விழுந்துருச்சு. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. ஜின்டேஜின் இப்ப வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இயற்கை இப்ப வந்து அழிக்க வந்து படுது அப்படின்னு வந்து சொல்லும்போது, அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, அதுக்கப்புறம் மத்தவங்க அவருக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய தாக்குதல அட்டாக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து இருக்காங்க. அந்த அட்டாக்கும் வந்து ஒரு ஸ்வாட் அட்டாக்கா தான் வந்து இருக்கணும். அப்ப வந்து மேண்டலாக் அவனோட ஸ்வாட் பவர வந்து ஜின் மேல வந்து யூஸ் பண்ணி அவர வந்து அட்டாக் பண்ண வந்து போறான். அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, அவங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு வந்து இருந்த மர்மமான மனிதன் அவங்கள வந்து திருப்பி வந்து அட்டாக் பண்ணி வந்து இருக்கணும் இந்த வாட்டி. அப்ப ஜின்டேஜின் அவரோட பவர வந்து யூஸ் வந்து பண்றாப்ல. அவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ட்ரூ ஸ்பின். அப்போ வந்து ஜின்டேஜின் அந்த ஸ்வாட வந்து அட்டாக் வந்து பண்ற மாரி நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, அந்த ஃபைட்டுக்கான ரிசல்ட்டா இது மட்டும் தான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து அந்த பையன் வந்து யோசிக்கிறான். அப்போ வந்து பிளாஷ்பேக் சீன்ல ஜின்டேஜின் மேண்டலாக்கோட ஸ்வாட் அட்டாக்க வந்து தடுத்து அவன் கூட வந்து ஃபைட் பண்ண வந்து போறாப்ல. இந்த விஷயத்த வந்து பார்த்து மேண்டலாக் வந்து ஷாக் ஆகுறான். அப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, மறுபடியும் வந்து ஒரு வாட்டி அந்த சண்டை வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ மேண்டலாக் அவனோட கையில இருந்து நிறைய ஸ்வாட்ஸை வந்து வெளியே வந்து கொண்டு வரான். அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. ஜின்டேஜின் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, மறுபடியும் நீ வந்து என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்கிற, என்னை வந்து தோக்கடிக்க உன்னால வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லும்போது, மேண்டலாக் வந்து என்ன சொல்றேன்னா, டிவைன் பனிஷ்மெண்ட். அப்ப மேண்டலாக் மறுபடியும் ஜின்டேஜின் வந்து அட்டாக் வந்து பண்றான். ஜின்டேஜின் அவரோட ட்ரூ ஸ்பின் அந்த பவரை வந்து யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை வந்து மறுபடியும் வந்து தடுக்கிறாப்ல. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் மறுபடியும் வந்து மிஸ் வந்து பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ வந்து மேண்டலாக்கோட கையில வந்து ஜின்டேஜினோட அட்டாக் வந்து பட்டுருச்சு. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, ஏன் அதை அவன் வந்து மிஸ் வந்து பண்ணான் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ அந்த பையன் வந்து எதையோ வந்து தொலைவுறான். அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்றான்னா, 2 கால் தடங்களோட ஆழம் இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்பனா வந்து இதோட வந்து அர்த்தம் அந்த ஆள் அவனையே வந்து அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டான் போல இருக்கு. அப்ப ஜின்டேஜின் அவரோட கையை வந்து அவரே வந்து வெட்டுற மாதிரி நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, அப்படின்னா வந்து இதை நாம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பார்ப்போம். அவருக்கு அந்த கை வந்து மோசமா வந்து இருந்ததால தான் அந்த கையை வந்து அவரே வந்து வெட்டி வந்து எடுத்திருப்பாரு போல இருக்கு. நீங்க வந்து ஒருத்தரை வந்து உதைக்கும்போது அது வந்து உங்களை ஒரே மாதிரியே வந்து சமநிலை வந்து படுத்துது உங்களோட பாடி கண்ட்ரோல. அவரோட கை வந்து போனதுனால அவரோட சமநிலை வந்து தவறி வந்து போயிருக்கலாம். குறிப்பா வந்து இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு கிக்க வந்து பண்ணும்போது காணாம போன கையோட பங்கு இன்னும் வந்து அதிகமா வந்து அவருக்கு வந்து ஃபீல் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா அவரை வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து தான் வந்து தோற்கடிச்சு வந்து இருக்கணும். அப்போ வந்து ஜின்டேஜினை வந்து நோக்ஸும் மேண்டலாக்கும் வந்து சேர்ந்து தோற்கடிக்கிற மாதிரி அந்த சீனை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து மெயின் சீன்ல இந்த பையன் பின்னாடி வந்து யாரோ வந்து நிற்கிறாங்க. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 119 வந்து முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 120ல வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.